வணக்கம் நண்பர்களே, ஸ்மார்ட் பெர்மிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பாடத்தில் நாம் பிரான்ஸ் சாலை விதிகளில் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை பார்க்கப் போகிறோம். அதுதான் சிக்னலைசேஷன் வெர்டிகால். தமிழில் இதனை செங்குத்து சாலை சிக்னல்கள் என்று புரிந்து கொள்ளலாம். நாம் வாகனம் ஓட்டும்போது சாலையின் ஓரங்களிலும் சந்திப்புகளிலும் நகரப் பகுதிகளிலும் நெடுஞ்சாலைகளிலும் பலவிதமான சிக்னல்களையும் சாலை பலகைகளையும் பார்க்கிறோம். இவை அனைத்தும் வெறுமனே சாலையில் வைக்கப்பட்டிருக்கும் அடையாளங்கள் அல்ல. ஒவ்வொன்றும் ஓட்டுநருக்கு ஒரு முக்கியமான தகவலை தெரிவிக்கின்றன. சில சிக்னல்கள் முன்னால் இருக்கும் ஆபத்தை எச்சரிக்கின்றன. சில சிக்னல்கள் ஒரு செயலை செய்யக்கூடாது என்று தடை விதிக்கின்றன. சில சிக்னல்கள் ஒரு செயலை கட்டாயமாகச் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றன. இன்னும் சில சிக்னல்கள் நாம் எங்கு இருக்கிறோம், எந்த திசையில் செல்ல வேண்டும், எந்த பாதையை பயன்படுத்த வேண்டும் போன்ற தகவல்களை வழங்குகின்றன. எனவே ஒரு நல்ல ஓட்டுநர் வாகனத்தை இயக்கத் தெரிந்தால் மட்டும் போதாது, சாலையில் காணப்படும் சிக்னல்களின் அர்த்தத்தையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிக்னலைசேஷன் வெர்டிகல் என்பதில் சாலை பலகைகள் மட்டும் அடங்குவதில்லை. அதாவது போக்குவரத்து விளக்குகள், பனு மற்றும் பனோன்சோ அதாவது பிரதான பலகைகளும் அவற்றின் கீழே இருக்கும் துணைப்பலகைகளும், பார்னெஸ், பலிசேஸ் மாறும் தகவல் பலகைகள், அதிகாரிகள் வழங்கும் சைகைகள், தற்காலிக சாலை சிக்னல்கள், தடுப்புகள் போன்றவையும் இதில் அடங்குகின்றன. இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாலை சிக்னல்களுக்கு ஒரு முன்னுரிமை வரிசை இருக்கிறது. முதலாவது ஏஜெண்ட், அதாவது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரியின் சைகை. இரண்டாவது ஃபியூ, அதாவது போக்குவரத்து விளக்குகள். மூன்றாவது பனியோ, அதாவது சாலை பலகைகள். அதன் பிறகு பிரியாரிட்டே அ ட்ரோட், அதாவது வலப்பக்க முன்னுரிமை விதி. இந்த வரிசையை நினைவில் வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். இப்போது ஒரு சாலை பலகையை பார்த்தவுடன் அதன் அர்த்தத்தை எவ்வாறு விரைவாக புரிந்து கொள்வது என்று பார்ப்போம். அதற்கு நாம் 3 விஷயங்களை கவனிக்க வேண்டும். முதலாவது அதன் வடிவம், இரண்டாவது அதன் நிறம், மூன்றாவது அதில் காணப்படும் சின்னம். முதலில் முக்கோண வடிவம். முக்கோண வடிவ பலகைகள் பொதுவாக டேஞ்சர், அதாவது ஆபத்தை எச்சரிக்கும் பலகைகள். அடுத்ததாக வட்ட வடிவம். வட்ட வடிவ பலகைகள் பொதுவாக ஒரு ஓட்ர, அதாவது தடை அல்லது கட்டாயத்தை அறிவிக்கின்றன. சதுர வடிவ பலகைகள் பொதுவாக இண்டிகேஷன், அதாவது ஓட்டுநருக்கு ஒரு தகவலை வழங்குகின்றன. செவ்வக வடிவ பலகைகள் பொதுவாக லோக்கலைசேஷன், அதாவது இடம் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றன. அம்புக்குறி வடிவ பலகைகள் நாம் செல்ல வேண்டிய டைரக்ஷன், அதாவது திசையை காட்டுகின்றன. வடிவத்தைப் போலவே நிறமும் முக்கியமானது. உதாரணமாக, சிவப்பு ஓரத்துடன் இருக்கும் முக்கோண பலகையை பார்த்தால் முன்னால் ஒரு ஆபத்து இருக்கலாம் என்பதை உணர வேண்டும். சிவப்பு ஓரத்துடன் இருக்கும் வட்டப்பலகைகள் பொதுவாக தடையை குறிக்கும். நீல நிற வட்டப்பலகைகள் பொதுவாக ஒரு கட்டாயத்தை அறிவிக்கும். எனவே ஒரு பலகையை பார்த்தவுடன் அதிலுள்ள சின்னத்தை மட்டும் பார்க்காமல் வடிவம், நிறம், சின்னம் ஆகிய 3ஐயும் ஒன்றாக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த அடிப்படையை புரிந்து கொண்டோம். அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஆபத்து, தடை மற்றும் கட்டாய பலகைகளை விரிவாக பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, ஸ்மார்ட் பெர்மிஸ் சார்பாக மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதலாவது பகுதியில் சாலை அடையாளங்களின் வடிவங்கள், நிறங்கள் மற்றும் அபாய எச்சரிக்கை அடையாளங்கள் பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த இரண்டாவது பகுதியில் வாகனம் ஓட்டும்போது நாம் மிகவும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய தடை அடையாளங்கள், கட்டாய அடையாளங்கள் மற்றும் தகவல் அடையாளங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் தடை அடையாளங்கள், லெஸ் பனோட் இன்டர்டிக்ஷன் பற்றி பார்ப்போம். பொதுவாக தடை அடையாளங்கள் வட்ட வடிவத்தில் இருக்கும். அவற்றின் பின்னணி வெள்ளையாகவும் சுற்றுப்பகுதி சிவப்பு நிறத்திலும் காணப்படும். ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யக்கூடாது அல்லது ஒரு குறிப்பிட்ட வகை வாகனம் அந்த சாலையில் செல்லக்கூடாது என்பதை இவை நமக்கு தெரிவிக்கின்றன. உதாரணமாக, ஒரு சாலையில் குறிப்பிட்ட வேகத்தை தாண்டி செல்லக்கூடாது என்ற வேக வரம்பு இருக்கலாம். வேறு ஒரு இடத்தில் வலது பக்கம் திரும்பக்கூடாது என்று இருக்கலாம். இன்னொரு சாலையில் லாரிகள் அல்லது பேருந்துகள் செல்லத் தடை இருக்கலாம். இதில் மிகவும் முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது சென்ஸ் இன்டர்டிட், அதாவது இந்த வழியாக நுழையக்கூடாது என்ற அடையாளம். இது மற்ற தடை அடையாளங்களைப் போல
வெள்ளை பின்னணியை கொண்டிருக்காமல் சிவப்பு நிற பின்னணியில் நடுவில் வெள்ளைப்பட்டையுடன் காணப்படும். ஒரு தடை அடையாளத்தை பார்த்தவுடன் அது எந்த வாகனத்திற்கு அல்லது எந்த செயலுக்கு பொருந்துகிறது என்பதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் பிரதான அடையாளத்தின் கீழே ஒரு சிறிய கூடுதல் பலகை, அதாவது பனன்சோ இருக்கும். அந்த கூடுதல் பலகை அந்த தடை எந்த வகை வாகனத்திற்கு பொருந்துகிறது அல்லது எவ்வளவு தூரத்திற்கு பிறகு ஆரம்பமாகிறது போன்ற கூடுதல் தகவலை வழங்கலாம். மேலும் 2 தடை அடையாளங்கள் ஒன்றின் கீழ் ஒன்று வைக்கப்பட்டிருந்தால் அவை இரண்டையும் தனித்தனியாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக 50 km/h வேக கட்டுப்பாட்டு அடையாளத்தின் கீழே லாரிகளுக்கு தடை என்ற அடையாளம் இருந்தால் லாரிகளுக்கு மட்டும் 50 km/h என்று பொருள் அல்ல. அந்த சாலையில் எல்லா வாகனங்களுக்கும் 50 km/h வேக வரம்பு. அதே நேரத்தில் லாரிகளுக்கு அந்த சாலையில் செல்லத் தடை என்பதாகவும். அடுத்து லெஸ் பனோ டொப்ளிகேஷன் கட்டாய அடையாளங்கள் பற்றி பார்ப்போம். இவை பொதுவாக வட்ட வடிவத்திலும் நீல நிறத்திலும் இருக்கும். இந்த அடையாளங்கள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தை தெரிவிக்கின்றன. உதாரணமாக வலது பக்கமாக மட்டுமே செல்ல வேண்டும் என்ற அடையாளம் இருக்கலாம். ஒரு தடையை இடது பக்கமாக சுற்றிச் செல்ல வேண்டும் என்று காட்டலாம். சைக்கிள்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட கட்டாய பாதையாக இருக்கலாம். அதேபோல் பனிப்பொழிவு அல்லது உறைபனி உள்ள சில சாலைகளில் வாகனத்தின் சக்கரங்களில் பனிச்சங்கிலி பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தையும் ஒரு நீல நிற வட்ட அடையாளம் தெரிவிக்கலாம். உங்கள் ஆவணத்திலும் பனி அல்லது உறைபனி நிலைமைகளில் சங்கிலி தொடர்பான கட்டாயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நண்பர்களே, இதை மிகவும் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிவப்பு வட்டம் பெரும்பாலும் தடை, நீல வட்டம் கட்டாயம். அடுத்து லெஸ் பனோ டண்டிகேஷன் தகவல் அல்லது வழிகாட்டும் அடையாளங்கள் பற்றி பார்ப்போம். இந்த அடையாளங்கள் பொதுவாக சதுர வடிவத்தில் இருக்கும். ஓட்டுநருக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை இவை வழங்குகின்றன. உதாரணமாக ஒரு வழிபாதை, அதாவது சென்ஸ் யூனிக், பாதசாரிகள் கடக்கும் இடம், உதவி அல்லது சேவை வசதி போன்றவற்றை இவ்வகையான அடையாளங்கள் தெரிவிக்கலாம். உங்கள் பாட ஆவணத்தில் நீலப் பின்னணி கொண்ட தகவல் அடையாளங்கள் ஓட்டுநருக்கு தேவையான தகவல்களை வழங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக லெஸ் பனோ டு லொக்கலைசேஷன் இடத்தை குறிக்கும் அடையாளங்கள். நாம் எந்த நகரத்தில் இருக்கிறோம், எந்த பகுதிக்குள் நுழைகிறோம், சுற்றுலாத் தலம் எங்கு இருக்கிறது போன்ற தகவல்களை இவை தெரிவிக்கின்றன. சுற்றுலாத் தலங்களை குறிக்கும் அடையாளங்கள் பொதுவாக பழுப்பு நிறத்தில் காணப்படலாம். நகரம், காடு, ஆறு அல்லது குறிப்பிட்ட இடங்களின் பெயர்களை காட்டும் பலகைகளும் இந்த பிரிவில் வருகின்றன. இப்போது லெஸ் பனோ டு டிரெக்ஷன் திசை வழிகாட்டும் அடையாளங்கள் பற்றி பார்ப்போம். நாம் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு பயணம் செய்யும்போது எந்த திசையில் செல்ல வேண்டும், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் உள்ளது, எந்த வகையான சாலையை பயன்படுத்தப் போகிறோம் போன்ற தகவல்களை இந்த பலகைகள் வழங்குகின்றன. குறிப்பாக நீல நிற திசை பலகைகள் ஆட்டோ ரூட், அதாவது நெடுஞ்சாலை தொடர்பான வழித்தடத்தை குறிக்கலாம். பச்சை நிற பலகைகள் முக்கிய நகரங்கள் மற்றும் பிற முக்கிய வழித்தடங்களை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன. வெள்ளை நிற பலகைகள் குறைந்த முக்கியத்துவம் கொண்ட நகரங்கள் அல்லது உள்ளூர் திசைகளை காட்டலாம். மஞ்சள் நிற பலகைகள் மாற்று அல்லது தற்காலிக வழித்தடங்களை குறிப்பிடக்கூடும். எனவே நண்பர்களே, சாலை அடையாளத்தை பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருப்பதை மட்டும் பார்க்காதீர்கள். முதலில் அதன் வடிவம், அதன் பிறகு நிறம், அதன் பிறகு அதிலுள்ள சின்னம், அதன் கீழே பனன்சோ இருக்கிறதா என்பதையும் கவனியுங்கள். ஒரு நல்ல ஓட்டுநர் சாலை அடையாளத்தை பார்த்த பிறகு முடிவு எடுப்பதில்லை. அவர் அதை தொலைவிலேயே கவனித்து அதன் பொருளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப முன்கூட்டியே தனது வேகம் மற்றும் வாகனத்தின் நிலையை மாற்றிக்கொள்வார். இதுதான் பாதுகாப்பான ஓட்டுதலின் முக்கியமான அடிப்படை. வணக்கம் நண்பர்களே, ஸ்மார்ட் பர்மிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். முந்தைய பகுதிகளில் சாலை அடையாளங்களின் வடிவங்கள், நிறங்கள், அபாய எச்சரிக்கை அடையாளங்கள், தடை அடையாளங்கள், கட்டாய அடையாளங்கள் மற்றும் தகவல் மற்றும் திசை அடையாளங்கள் போன்ற முக்கியமான விடயங்களை பார்த்தோம். இப்போது இந்த மூன்றாவது மற்றும் இறுதிப் பகுதியில் போக்குவரத்து விளக்குகள், ஃபியூட்ரிகுலரேஸ், சாலையோர போர்ன்ஸ், பலிசீஸ் மற்றும் தற்காலிக சாலை சமிக்ஞைகள் பற்றி பார்க்கப் போகிறோம். 1. போக்குவரத்து விளக்குகள், எல்இஎஸ், ஃபியூக்ஸ்.
ட்ரிக்ளோரேஸ். முதலில் நாம் அனைவரும் தினமும் சந்திக்கக்கூடிய போக்குவரத்து விளக்குகளை பார்ப்போம். பச்சை, மஞ்சள், சிவப்பு என்ற 3 நிறங்களை நாம் பார்த்தாலும் ஒவ்வொரு விளக்கின் அர்த்தத்தையும் சரியாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். பச்சை விளக்கு FU வேர்ட். பச்சை விளக்கு பொதுவாக நாம் முன்னோக்கிச் செல்ல அனுமதிக்கிறது. ஆனால் பச்சை விளக்கு எரிகிறது என்பதற்காக மட்டும் கண்மூடித்தனமாக சந்திப்புக்குள் நுழையக்கூடாது. குறிப்பாக சந்திப்பின் மறுபக்கம் வாகனங்களால் நெரிசலாக இருந்தால் நாம் சந்திப்பின் நடுவில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படலாம். எனவே பச்சை விளக்கு இருந்தாலும் முன்னால் செல்ல போதுமான இடம் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும். உங்கள் பாட ஆவணத்திலும் பச்சை விளக்கு செல்ல அனுமதிக்கிறது. ஆனால் நெரிசலான சந்திப்பில் இதை கவனிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நிலையான மஞ்சள் விளக்கு FU ஜான் ஃபிக்ஸ். மஞ்சள் விளக்கு எரியும்போது பொதுவாக நாம் நிறுத்த வேண்டும். ஆனால் மஞ்சள் விளக்கு எரிந்த அந்த தருணத்தில் பாதுகாப்பாக நிறுத்த முடியாத அளவுக்கு நாம் விளக்கிற்கு மிக அருகில் இருந்தால் திடீரென கடுமையாக பிரேக் போட்டு ஆபத்தை உருவாக்கக்கூடாது. பாதுகாப்பாக நிறுத்த முடியாத சூழ்நிலையில் மட்டும் தொடர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். அடுத்து மினுக்கும் மஞ்சள் விளக்கு FU ஜான் கிளின்யோட்டன்ட். இது ஒரு குறிப்பிட்ட அபாயம் இருக்கக்கூடும் என்பதை எச்சரிக்கிறது. அந்த இடத்தை கடந்து செல்ல அனுமதி இருந்தாலும் மிகவும் கவனமாகச் செல்ல வேண்டும். சிவப்பு விளக்கு ஃபியூ ரூஜ். சிவப்பு விளக்கு நிலையாக இருந்தாலும் அல்லது மினுக்கிக் கொண்டிருந்தாலும் அதை கடந்து செல்லக்கூடாது என்று உங்கள் பாட ஆவணம் குறிப்பிடுகிறது. எனவே போக்குவரத்து விளக்குகளை பார்க்கும்போது விளக்கின் நிறத்தை மட்டும் கவனிப்பதில்லை. சந்திப்பு, மற்ற வாகனங்கள், பாதசாரிகள் மற்றும் சுற்றுப்புற நிலைமைகளையும் கவனிக்க வேண்டும். பாண்ட்ஸ் என்றால் என்ன? அடுத்ததாக லெஸ் பாண்ட்ஸ் ரூட்டியர், அதாவது சாலையோரத்தில் காணப்படும் அடையாளக் கற்கள் அல்லது குறியீட்டுத் தூண்களை பார்ப்போம். பிரான்சின் சாலை வலையமைப்பில் பல இடங்களில் இவற்றை காணலாம். இவற்றின் முக்கியமான நோக்கம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் எந்த சாலையில் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள உதவுவதாகும். ஒரு போர்னில் சாலையை அடையாளம் காண உதவும் எழுத்து மற்றும் எண் போன்ற தகவல்கள் இருக்கலாம். அந்த தகவல்களை பயன்படுத்தி நாம் எந்த பாதையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அத்துடன் அந்த சாலையில் நமது இருப்பிடத்தை இன்னும் துல்லியமாக அடையாளம் காண உதவும் எண்ணும் இடம்பெறலாம். இது சாதாரணமாக தோன்றினாலும் மிகவும் பயனுள்ள தகவல். குறிப்பாக நாம் அறிமுகமில்லாத பகுதியில் பயணம் செய்யும்போது அல்லது நமது இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இந்த பாண்ட்ஸ் உதவுகின்றன. பலீசஸ். சாலையோர வழிகாட்டும் குறியீடுகள். இப்போது மிகவும் முக்கியமான லெஸ் பலீசஸ் பற்றி பார்ப்போம். பலீசஸ் என்பது ஓட்டுநர்களை வழிநடத்தவும் ஒரு அபாயத்தை முன்கூட்டியே எச்சரிக்கவும் பயன்படுத்தப்படும் சாலையோர குறியீடுகள். குறிப்பாக ஆபத்தான வளைவு போன்ற இடத்திற்கு முன்பாக பலீசஸ் அமைக்கப்படலாம். அவற்றை பார்க்கும்போது ஓட்டுநர் தனது வேகத்தை குறைக்க வேண்டும், சுற்றுப்புறத்தை நன்றாக கவனிக்க வேண்டும், தேவைப்பட்டால் வாகனத்தை நிறுத்துவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். பல பலீசஸ்களில் இரவு நேரத்திலும் குறைந்த வெளிச்சத்திலும் தெளிவாக தெரியக்கூடிய பிரதிபலிப்பு அமைப்புகள் இருக்கும். டெலினேட்டர்ஸ், இரவு நேர வழிகாட்டிகள். சாலையோரங்களில் நாம் அடிக்கடி பார்க்கும் வெள்ளை மற்றும் கருப்பு நிற குறியீடுகளில் டெலினேட்டர்ஸ் J6 முக்கியமானவை. இவை சாலையின் ஓரங்களில் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டு சாலையின் பாதையை ஓட்டுநர் தெளிவாக அறிந்து கொள்ள உதவுகின்றன. குறிப்பாக இரவு நேரத்தில் இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. நாம் இருட்டான சாலையில் பயணம் செய்யும்போது சாலை எந்த திசையில் தொடர்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த குறியீடுகள் உதவுகின்றன. வளைவுகளில் இருக்கும் பலிசஸ். அடுத்ததாக லெஸ் பலிசஸ் de virage, அதாவது வளைவுகளை குறிக்கும் பலிசஸ். சில சாலைகளில் வளைவு மிகவும் கூர்மையாக இருக்கலாம் அல்லது இரவு நேரத்தில் அதன் அமைப்பை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம். அத்தகைய இடங்களில் அமைக்கப்படும் பலிசஸ் வளைவு எவ்வாறு செல்கிறது என்பதை முன்கூட்டியே ஓட்டுநருக்கு காட்டுகின்றன. உங்கள் ஆவணத்தில் J1, J1 bis மற்றும் J4 போன்ற வளைவு பலிசஸ் குறிப்பிடப்பட்டுள்ளன. குறிப்பாக J1 bis பனி அதிகமாக இருக்கும் பகுதிகளுக்கான அடையாளமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே வளைவை அணுகும்போது இந்த குறியீடுகளை பார்த்தால் வேகத்தை குறைத்து வளைவின் அமைப்பை புரிந்து கொண்டு பாதுகாப்பாகச் செல்ல வேண்டும். சந்திப்புகளில் இருக்கும் பலிசஸ். அடுத்ததாக லெஸ் பலிசஸ் டின்டர்செக்ஷன் JT3. இவை ஒரு சந்திப்பின் ஆரம்பம் மற்றும் முடிவை ஓட்டுநருக்கு அடையாளப்படுத்த உதவுகின்றன. இதன் மூலம் முன்னால் ஒரு இன்டர்செக்ஷன் இருப்பதை முன்கூட்டியே உணர்ந்து
அங்கு பொருந்தும் பிரையாரிட்டி விதிகளை பின்பற்றுவதற்கு ஓட்டுநர் தயாராக முடியும். நண்பர்களே, ஒரு நல்ல ஓட்டுநர் சந்திப்புக்கு வந்த பிறகுதான் என்ன செய்வது என்று யோசிக்கக்கூடாது. சந்திப்பை அணுகுவதற்கு முன்பே அடையாளங்கள் மற்றும் பலிசஸை கவனித்து வேகத்தை குறைத்து யாருக்கு முன்னுரிமை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். 7. தடைகளை எச்சரிக்கும் பலிசஸ். சாலைக்கு மிகவும் அருகில் ஒரு தடையோ பாலமோ சிறிய கட்டுமான அமைப்போ அல்லது வேறு அபாயமோ இருக்கும்போது J13 போன்ற ஆப்ஸ்டக்கிள் பலிசஸ் பயன்படுத்தப்படலாம். இவற்றின் நோக்கம் ஓட்டுநர் அந்த தடையை கடைசி நேரத்தில் பார்த்து அதிர்ச்சி அடைவதைத் தவிர்த்து முன்கூட்டியே அபாயத்தை உணர உதவுவதாகும். அதனால் ஒரு பலிஸை நாம் சாதாரண சாலையோரப் பொருளாக நினைக்கக்கூடாது. அது ஏன் அந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை ஓட்டுநர் புரிந்து கொள்ள வேண்டும். சாலைப் பணிகள் மற்றும் தற்காலிக பலிசஸ். சாலைப் பணிகள் நடைபெறும் பகுதிகளில் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தில் தற்காலிக பலிசஸ் இருக்கலாம். இவை வழக்கமான சாலையின் அமைப்பு மாற்றப்பட்டிருக்கலாம், முன்னால் வேலை நடைபெறலாம் அல்லது வழக்கமாக இல்லாத ஒரு தடையிருக்கலாம் என்பதை ஓட்டுநருக்கு எச்சரிக்கின்றன. இங்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம் உள்ளது. தற்காலிக சாலை சமிக்ஞைகள் மற்றும் தற்காலிக பலிசஸ் இருந்தால் அவற்றை மிகவும் கவனமாக பின்பற்ற வேண்டும். உங்கள் பாட ஆவணத்திலும் தற்காலிக பலிசேஸ் நிரந்தர சமிக்ஞைகளுக்கு மேலாக முன்னுரிமை பெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ரோட்வொர்க்ஸ் பகுதியில் பழக்கத்தின் அடிப்படையில் வாகனம் ஓட்டாதீர்கள். அந்த நேரத்தில் வைக்கப்பட்டுள்ள தற்காலிக வழிகாட்டுதல்களை பார்த்தே செயல்படுங்கள். 9. தீவு மற்றும் பாதைப் பிரிவுகளில் உள்ள பலிசஸ். சில இடங்களில் 2 போக்குவரத்து ஓட்டங்கள் பிரியும்போது ஓட்டுநருக்கு எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை தெரிவிக்க பலிசஸ் டெமுஸ்வீர் பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோல் சாலையின் நடுவில் ஒரு டிராஃபிக் ஐலண்ட் இருந்தால் அதை எந்த பக்கமாக சுற்றிச் செல்ல வேண்டும் என்பதை காட்ட பலிசஸ் de tête d'îlot J5 பயன்படுத்தப்படலாம். இந்த அடையாளங்களிலுள்ள அம்புக்குறியை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். 10. பலிசஸ் de guidage. நிறங்களின் பொருள். இறுதியாக பலிசஸ் de guidage பற்றி பார்ப்போம். இவை நிரந்தரமாகவும் தற்காலிகமாகவும் பயன்படுத்தப்படலாம். குறிப்பாக சாலைப் பணிகள் நடைபெறும் பகுதியின் எல்லையை தெரிவிக்கவும், ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டை காட்டவும் அல்லது சாலையில் செய்யப்பட்டுள்ள மாற்றத்தை ஓட்டுநருக்கு உணர்த்தவும் பயன்படுகின்றன. உங்கள் பாட ஆவணத்தின்படி பச்சை பலிசஸ் நிரந்தர தொடர்ச்சியான மார்க்கிங்கை வலுப்படுத்துகின்றன. வெள்ளை பலிசஸ் நிரந்தர ரோட் மார்க்கிங்கை வலுப்படுத்துகின்றன. மஞ்சள் பலிசஸ் தற்காலிக ரோட் மார்க்கிங்ஸை வலுப்படுத்துகின்றன. நண்பர்களே, இந்த 3 பகுதிகளிலும் சிக்னலைசேஷன் வெர்டிகல் செங்குத்துச் சாலை சமிக்ஞைகள் பற்றிய முக்கியமான விடயங்களை பார்த்தோம். ஒரு சாலை அடையாளம் என்பது வெறும் படம் அல்லது நிறமல்ல. அது ஓட்டுநருக்கு எச்சரிக்கை கொடுக்கலாம், தடை விதிக்கலாம், ஒரு செயலை கட்டாயப்படுத்தலாம், வழியை காட்டலாம் அல்லது முன்னால் இருக்கும் அபாயத்தை முன்கூட்டியே தெரிவிக்கலாம். அதனால் வாகனம் ஓட்டும்போது அடையாளத்தை கடந்து சென்ற பிறகு அதன் பொருளைப் பற்றி யோசிக்காமல் தொலைவிலேயே அதை கவனித்து புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும். குறிப்பாக சாலைப் பணிகள் மற்றும் தற்காலிக சமிக்ஞைகள் இருக்கும் இடங்களில் வேகத்தை குறைத்து எதிர்பாராத மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். உங்கள் ஆவணத்தின் இறுதிப் பகுதியும் தற்காலிக சமிக்ஞைகள் இருக்கும்போது சூழ்நிலைக்கேற்ப வேகத்தை மாற்றி தன்னுடையதும் மற்ற சாலை பயனாளர்களினதும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இத்துடன் சிக்னலைசேஷன் வெர்டிகல் பாடம் நிறைவடைகிறது. ஸ்மார்ட் பெர்மிஸ் யூடியூப் சேனலின் இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சாரதி மற்றும் சாலை பாதுகாப்பு பாடங்களுக்கு ஸ்மார்ட் பெர்மிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. சாலை விதிகளை மதிப்போம், கவனமாக வாகனம் ஓட்டுவோம், பாதுகாப்பான பயணத்தை உருவாக்குவோம். ஸ்மார்ட் பெர்மிஸ், உங்கள் சாரதி அறிவை மேம்படுத்தும் பயணம்.